بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة المتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் தொடராக குர்ஆன் கூறும் முன்னோர்கள் வரலாறு என்பதை பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் முன்னோர்களுடைய வரலாற்றை எங்களுக்கு சொல்கின்றான். அந்த வரலாற்றின் ஊடாக நாங்கள் பெற வேண்டிய படிப்பினைகளையும் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அந்த வரலாற்றை ஒவ்வொன்றாக நாங்கள் பார்த்து வருகின்றோம். இன்றைய தினம் அல்லாஹ் பனு இஸ்ராயலில் வாழ்ந்த சில சமூகத்தினரை குரங்குகளாக மாற்றினான் என்பதை சொல்லி காட்டுகின்றான். அவர்களுக்கு சனிக்கிழமை மீன்பிடிக்க வேண்டாம் என்று தடை செய்கின்றான். ஆனால் அந்த தடையை மீறி அவர்கள் மீன்பிடிக்க செல்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வினுடைய தடையை மீறியதற்காக வேண்டி அவர்களை குரங்குகளாக மாற்றினான் என்பதை சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் ஆராஃபின் 163ஆம் வசனத்திலிருந்து 168ஆம் வசனம் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரலாற்றை சொல்லி காட்டுகின்றான். வஸ்அல்ஹும் அனில் கரியா அல்லதி கானத் ஹாதிரத்தல் பஹர், கடலோரம் வாழ்ந்த அந்த ஊர்வாசிகளை பற்றி நீங்கள் கேட்டு பாருங்கள். இது யதுன ஃபிஸ் ஸபத், அவர்கள் சனிக்கிழமை எல்லை மறக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது தஅதீஹிம் ஹைதானுஹும் யௌம ஸபதிஹிம் ஷுர்ரன், சனிக்கிழமை அவர்களுக்கு மீன்கள் மேலே அப்படியே மிதந்து வரும். வயௌம லா யஸ்பிதூன் லா தஅதீஹிம், சனிக்கிழமையை தவிர ஏனைய நாட்களில் அந்த மீன்கள் அப்படி அவர்களிடம் வராது. கதாலிக நபுலூஹும் பிமா கானூ யஃப்ஸுகூன், அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்ததன் காரணமாக அவர்களை நாங்கள் இப்படி சோதித்தோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறான். இது காலத் உம்மத்தும் மின்ஹும், அவர்களில் ஒரு குழுவினர் லிம தஅபூன கௌமன், இந்த சமூகத்தினரை ஏன் நீங்கள் எச்சரிக்கை செய்கின்றீர்கள் அப்படி என்று கேட்கின்றார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் 3 குழுவினர்களை சொல்லி காட்டுகின்றான். இந்த இடத்தில் 3 குழுவினர்களை சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹு முஹ்லிகுஹும் அவ் முஅذிபுஹும் அஸாபன் ஷதீதா, அல்லாஹ் அவர்களை ஒன்று அழித்து விடுவான் அல்லது கடும் வேதனை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி விடுவான். ஏன் நீங்கள் அவர்களுக்கு இதனை எச்சரிக்கை செய்கின்றீர்கள் அப்படி என்று கேட்கின்றார்கள். காலு, அதற்கு அந்த எச்சரிக்கை செய்தவர்கள் சொல்கின்றார்கள், மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடம் இருந்து நாங்கள் பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்பதற்கும், வலஅல்லஹும் யத்தகூன், அதே போன்று அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கலாம் என்பதற்காக வேண்டியும் தான் நாங்கள் இப்படி செய்கின்றோம் என்று சொன்னார்கள். ஃபலம்மா நஸூ மா ذُكِّرُوا بِهِ, அவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டதை அவர்கள் மறந்தபோது, அஞ்சைனல்லதீன யன்ஹவுன அனிசூ, தீமையை தடுத்தார்களே அவர்களை மாத்திரம் நாங்கள் பாதுகாத்தோம். வஅഖذனல்லதீன ظلموا, யாரெல்லாம் அநியாயம் செய்து கொண்டிருந்தார்களோ அவர்களை நாங்கள் பிஅதாபின் பஈஸ், கடும் பிடித்தோம். பிமா கானு யஃப்ஸுகூன், அவர்கள் செய்த பாவத்துக்காக வேண்டி. ஃபலம்மா அத்தௌ அன் மா நுஹு அன்ஹு, அவர்களுக்கு தடுக்கப்பட்டதை அவர்கள் எல்லை மீறி செய்த போது, குல்னா லஹும், அவர்களுக்கு நாங்கள் சொன்னோம், கூனு கிர்தத்தன் ஹாசியின், நீங்கள் இழிவடைந்த குரங்குகளாக மாறிவிடுங்கள் என்று அவர்களுக்கு நாங்கள் சொன்னோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்தினூடாக அல்லாஹ் மிகப்பெரியதொரு படிப்பினையை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். அந்த படிப்பினைகளில் மிக முக்கியமானதுதான் நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனு இஸ்ராயீல் சமூகத்தினரை சோதிக்கின்றான். எப்படி சோதிக்கின்றான்? அவர்கள் சனிக்கிழமைகளில் மீன்பிடிக்க கூடாது என்று தடை விதிக்கின்றான். ஆனால் சனிக்கிழமை தினங்களில் தான் கடலினுடைய மேற்பகுதிக்கு மீன்கள் அப்படியே வருகின்றது. மிகப்பெரிய சோதனை. இவர்கள் அந்த சோதனையை அல்லாஹ் தந்திருக்கின்றான் என்பதை மறந்து அவர்கள் சனிக்கிழமை மீன் பிடிக்கின்றார்கள். இந்த மீன் பிடித்தவர்களை
பார்த்து ஒரு சமூகத்தினர் சொல்கின்றார்கள், மீன் பிடிக்க வேண்டாம், அல்லாஹ் தடுத்திருக்கின்றான், அல்லாஹ் எங்களுக்கு தடுத்ததை நாங்கள் செய்யக்கூடாது அப்படி என்று ஒரு சமூகத்தினர் உபதேசம் செய்கின்றார்கள். இன்னொரு சமூகத்தினர், எங்களுக்கு ஏன் தேவையில்லாத வேலை, ஏன் நாங்கள் இந்த வேலைகளை செய்ய வேண்டும் அப்படி என்று அவர்களும் அவர்களுடைய பாடாகவும் இருந்து கொண்டு இந்த தடுத்தார்களே, பிடிக்க வேண்டாம், விட்டுவிடுங்கள், அல்லாஹ் சோதிக்கின்றான் என்றெல்லாம் சொன்னார்களே, இவர்களை பார்த்து இவர்கள் சொல்கின்றார்கள், அவர்களைத்தான் அல்லாஹ் அழிக்கப் போகின்றான் அல்லது அவர்களுக்கு கடும் வேதனையை வழங்கப் போகின்றான், ஏன் நீங்கள் இப்படி உபதேசம் செய்ய வேண்டும் என்ற போது அவர்கள் சொல்கின்றார்கள், மஅதிரத்தன் இலா ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடம் நாங்கள் காரணம் சொல்ல வேண்டும். யா அல்லாஹ், நாங்கள் இவர்களை தடுத்தோம், ஆனால் அவர்கள் அதை மாறி அதனை செய்து கொண்டே இருந்தார்கள் என்றும், லஅல்லஹும் யத்தகூன், நாங்கள் சொல்வதனால் அவர்கள் சில நேரம் என்ன செய்யலாம், அல்லாஹ்வை அஞ்சலாம், அதற்காக வேண்டியதான் செய்கின்றோம் என்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரண்டு குழுவினரையும், ஏன் எங்களுக்கு தேவையில்லாத வேலை என்று இருந்தார்களே இவர்களையும், மீன்பிடிக்க சென்றார்களே சனிக்கிழமை அவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்து அதே போன்று அவர்களை குரங்குகளாக மாற்றினான். யாரை குரங்குகளாக மாற்றினான்? அதாவது ஏன் நீங்கள் உபதேசம் செய்கின்றீர்கள் என்று சொன்னார்களே அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரங்குகளாக மாற்றினான் என்கின்ற செய்தியை என்ன செய்கின்றான், திருமறையை சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்கின்றான்? ஃபலம்மா அத்தௌ அன் மா நுஹு அன்ஹு, நாங்கள் தடுத்ததை அவர்கள் எல்லை மீறி செய்த போது, குல்னா லஹும் கூனு கிரதத்தன் காஷிஈன், நீங்கள் குரங்குகளாக மாறிவிடுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான் என்கின்ற செய்தியை சொல்லி காட்டுகின்றான். இதில் இந்த வசனங்கள் அனைத்தும் மதீனாவில் இறங்கப்பட்ட வசனங்கள் ஆகும். சஹாபாக்களுக்கு அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக துல்லியமாக என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். மதீனாவுடைய வசனங்கள் என்கின்ற பொழுது நாங்கள் மதீனாவில் இறங்கிய வசனங்களை மதீனாவில் என்றும், மக்காவில் இறங்கிய வசனங்களை மக்கி வசனம் என்றும் என்ன செய்வோம், சொல்லுவோம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்துக்கு பிறகு இறங்கிய வசனங்கள் அனைத்தும் மதீனாவுடைய வசனங்கள் என்றும், ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கிய வசனங்கள் மக்காவினுடைய வசனங்கள் என்றும் சொல்லுவோம். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு பிறகு மக்காவில் இருந்தாலும், அங்கு வைத்து இறங்கினாலும் அதை கூட நாங்கள் மதீனா வசனங்கள் என்றுதான் சொல்லுவோம். அப்படியான வசனங்களில் இதுவும் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை சஹாபாக்களுக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான். அஸ்ஸபத் என்பது யௌமு சபத் என்று சொன்னால் சனிக்கிழமை என்று சொல்வது. அதே போன்று அந்த சபத் என்கின்ற வார்த்தைக்கு நாங்கள் அர்த்தம் பார்க்கின்ற பொழுது ஓய்வெடுத்தல் அப்படி என்கின்ற ஒரு அர்த்தம் இருப்பதை பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்ற பொழுது, வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, உங்களுடைய தூக்கத்தை நாங்கள் உங்களுக்கு ஓய்வாக ஆக்கியிருக்கின்றோம் அப்படி என்று சொல்லி காட்டுகிறான். சபத் சுபாத்தா, சபத் என்கின்ற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் சுபாத். இந்த சுபாத்தா என்கின்ற ஓய்வெடுத்தல் என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமையை பற்றி சொல்கின்ற பொழுது முஸ்லிமில் 856வது செய்தியாக பதிவாகியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அலல்லாஹு அனில் ஜும்அத்தி மன் கான கப்லனா, எங்களுக்கு முன்னிருந்தவர்களை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெள்ளிக்கிழமையை அப்படியே அகற்றி விட்டான். ஃபகான லில் யஹூதி யௌமுஸ் சபத், யஹூதிகளுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு சனிக்கிழமையை வழங்கினான். வகான லின் நஸாரா, நஸராக்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு யௌமுல் அஹத், ஞாயிற்றுக்கிழமையை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான். ஃபஜா அல்லாஹு பினா, அல்லாஹ் எங்களை இறுதியாக படைத்தான். ஃபஹதான் அல்லாஹு லியௌமில் ஜும்ஆ, அல்லாஹ் எங்களுக்கு வெள்ளிக்கிழமையை தந்தான். ஃபஜஅலல் ஜும்ஆத வஸ்ஸபத வல் அஹத், அல்லாஹ் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை என்று ஆக்கினான். முதலாவது வெள்ளிக்கிழமை, இரண்டாவது சனிக்கிழமை, அதுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை ஜும்ஆ, அஸ்ஸபத் வல் அஹத், இப்படி அல்லாஹ் ஆக்கினான். வகதாலிக, அவ்வாறுதான், ஹும் தபஉன் லனா யௌமல் கியாமா, மறுமையில் அவர்கள் எங்களை பின்துயரக்கூடியவர்கள், எங்களுக்கு பிறகுதான்
அவர்கள் வருவார்கள். நஹ்னு அல் ஆகிரூன மின் அஹ்லி துன்யா, உலகத்தில் கடைசியாக படைக்கப்பட்ட சமூகத்தினர் நாங்கள் தான். வல் அவ்வலூன யௌமல் கியாமா, மறுமையில் நாங்கள் தான் முதலாவதாக வரக்கூடியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை இறுதியாக படைத்து மறுமையில் முதலாவதாக எங்களை எழுப்ப இருக்கின்றான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அல்லாஹ் ஜும்ஆவை, அதற்கு பிறகு யௌமு ஸபத்தை ஜும்ஆவை வெள்ளிக்கிழமை தினத்தை, அதுக்கு பிறகு சனிக்கிழமை, அதுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை எப்படி ஏற்படுத்தினானோ அப்படித்தான் அல்லாஹ் மறுமையில் எங்களை முதலாவதாக எழுப்பி அதுக்கு பிறகு அவர்கள் வருவார்கள் என்கின்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதில் நாங்கள் பெற வேண்டிய படிப்பினைகளில் மிக முக்கியமானது, சோதனைகளின் போது இஸ்ரவேலர்களும் முஸ்லிம்களும் வேறுபட்டவர்கள் என்பதை அல்லாஹ் காண்பிக்கின்றான். இஸ்ரவேலர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதையும் முஸ்லிம்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரலாற்றினூடாக சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று யார் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்றும், யார் எங்களுக்கும் இந்த செயற்பாட்டுக்கும் இடையில் என்ன தேவை இருக்கின்றது, நாங்களும் எங்களுடைய பாடும் என்று ஒதுங்கியிருக்கின்றார்களே, இவர்களையும் பாவத்தை செய்பவர்களையும் அல்லாஹ் சமனாக சொல்லி காட்டுகின்றான். கூனு கர்தத்தன் ஹாஷியின், நீங்கள் இழிவான குரங்குகளாக மாறிவிடுங்கள் என்று சொன்னான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யார் நன்மையை ஏவி தீன்மையை தடுக்கின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். யார் எனக்கும் இந்த செயற்பாட்டுக்கும் இடையில் எந்த சம்பந்தமும் கிடையாது, தேவையில்லாத விடயம் என்று யார் ஒதுங்கிக் கொள்கின்றார்களோ அவர்களையும் பாவம் செய்பவர்களையும் அல்லாஹ் சமனாக சொல்லி அவர்களை அழித்து அல்லாஹ் அவர்களை குரங்குகளாக மாற்றினான் என்கின்ற செய்தியை என்ன செய்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இதனால் தான் எங்களுடைய சமூகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் உம்மத்தம் வஸதா, நடுநிலையான சமூகத்தினர் நீங்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். பாவமும் செய்ய மாட்டார்கள், எங்களுக்கு ஏன் தேவையில்லாத வேலை என்று ஒதுங்கவும் மாட்டார்கள். அழகான முறையில் இது பாவம் என்று எச்சரிக்கை செய்து நன்மையின் பால் அவர்களை வழிகாட்டுவார்கள். இதுதான் எங்களுடைய சமூகத்தினர் என்று அல்லாஹ் எங்களை என்ன செய்கிறான், புகழ்ந்து சொல்கின்றான் என்பதை பார்க்கலாம். அதே போன்றுதான் ஒரு சோதனை வருகின்ற பொழுது அந்த சோதனையில் வெற்றி பெறக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இருப்பார்கள் என்றால் எப்படி? அல்லாஹ் பனு இஸ்ராயேல் சமூகத்தினை சோதித்தான். எப்படி சோதித்தான்? அவர்களுடைய சனிக்கிழமை தினங்களில் மீன்பிடிக்க கூடாது, ஓய்வுக்குரிய நாள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு ஆக்கியிருந்த பொழுதும் அந்த தினத்தில் அவர்கள் மீன்பிடித்தார்கள். அல்லாஹ்வினுடைய சோதனையை தாண்டி அல்லாஹ்வை மிஞ்சி அவர்கள் என்ன செய்தார்கள்? அதனை செய்தார்கள். அதனால் அவர்கள் தோல்வி உற்றார்கள், குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள் என்கின்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆனால் முஸ்லிம்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ், சூரத்து மாயிதாவின் 94வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. முஸ்லிம்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது லயபுலுவன்னகுமுல்லாஹு பிஷைஇன் மினஸ் ஸைதி, அல்லாஹ் வேட்டையாடுகின்றவற்றில் இருந்து சிலதை கொண்டு உங்களை சோதிப்பான். தனாலுஹு ஐதீக்கும் வ ரிஹாமிக்கும், உங்களுக்கு முன்னாலும் உங்களுடைய அம்புகளுக்கு முன்னாலும், எய்கின்ற அம்புகளுக்கு முன்னாலும் அந்த வேட்டையாடுகின்ற மிருகங்கள் வரும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேட்டையாடுவதை அனுமதித்திருக்கின்றான். சஹாபாக்கள் வேட்டையாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இஹ்ராம் அணிகின்ற சந்தர்ப்பத்தில் வேட்டையாட முடியாது, அவர்களுக்கு ஹராம். ஒருவர் இஹ்ராம் அணிந்து விட்டால் அவருக்கு வேட்டையாடுவது ஹராம். அல்லாஹ் எப்படி சோதிக்கின்றான்? இஹ்ராம் அணிந்திருக்கின்ற நிலைமையில் அவர்களுக்கு முன்னால் அப்படியே வேட்டையாடுகின்ற மிருகங்கள் வருகின்றது. அவர்கள் அம்பெய்கின்ற தூரத்தில் என்ன செய்கின்றது? மிக துல்லியமாக அம்பெறியக்கூடிய தூரத்தில் என்ன செய்கின்றது? அந்த வேட்டையாடுகின்ற பிராணிகள் வந்து நிற்கின்றது. அல்லாஹ் இப்படி சோதித்த போது
அந்த சோதனையில் எப்படி சொல்கிறான், மறைவாக யார் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்கின்றார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி. யாரும் பார்க்கவில்லை, கண்ணுக்கு முன்னால் வேட்டையாடுகின்ற மிருகம் நிற்கின்றது, அம்பை எய்யக்கூடிய, துல்லியமாக குறிபார்த்து எறியக்கூடிய தூரத்தில் நிற்கின்றது. யாருமே பார்க்கவில்லை, வேட்டையாடி விடுவோம் என்று எண்ணக்கூடிய அந்த தூரத்தில் இருந்தும் அவர்கள் அதனை செய்யவில்லை. அல்லாஹ் சோதித்தான் என்பதை என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். அதற்கு பிறகு யாரெல்லாம் அத்துமுறுகின்றார்களோ ஃபலஹு அதாபுன் அலீம், அவருக்கு கடும் வேதனை இருக்கின்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இதனால் தான் பனு இஸ்ராயல் கூட்டத்தினர் வெற்றி பெற மாட்டார்கள் சோதனையின் போது. முஸ்லிம்கள் சோதனையின் போது வெற்றி பெறுவார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் வசனம் மூலம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். ஒரு சமூகத்தினர் பாவம் செய்கின்ற பொழுது அந்த பாவத்தை அவர்களுக்கு சுட்டிக்காட்டி இதுதான் நன்மை என்று அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். எங்களுக்கு ஏன் தேவையில்லாத வேலை என்று நாங்கள் ஒதுங்குவோமாக இருந்தால் நாங்களும் பாவிகள், தண்டனைக்கு உள்ளாக்கப்பட இருப்பவர்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனங்கள் மூலம், இந்த வரலாற்றினூடாக எங்களுக்கு சொல்ல வருகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.